மாண்புமிகு உறுப்பினர் பிரபாகர் ராஜா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விருகம்பக்கம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மையங்களில் பல்வேறு கட்டிடங்கள் வாடகை கட்டிடங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதில் என்னதான் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் கட்டி கொடுத்தாலும் இன்னும் சில கட்டிடங்கள் வாடகையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையில் பட்டா இல்லாத இடங்களுக்கு துறையின் சார்பாக வாடகை தர முடியாது என்று சொல்கிறார்கள். நான் சட்டமன்ற உறுப்பினரான பிறகு 3 கட்டிடங்கள் நான் வாடகை கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் அந்த கட்டிடங்களை ஷிஃப்டிங் செய்கிறார்கள். ஷிஃப்டிங் செய்யும் போது 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தள்ளி ஷிஃப்டிங் செய்கிறார்கள். ஆகவே குழந்தைகள் அவ்வளவு தூரம் சென்று அந்த பயன்பட முடியாது. ஆகவே துறை பட்டா இல்லாத இடங்களுக்கும் சென்னையில் நம் முதலமைச்சர் பட்டா கொடுத்து கொண்டிருக்கிறார். பட்டா இல்லாத இடங்களுக்கும் வாடகை தருவார்களா? சிதிலமடைந்த சில அங்கன்வாடிகளை நவீன முறையில் மாற்றித் தருவார் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அங்கன்வாடி மையம் தொடக்கும் போது எங்கெங்க இடம் கிடைச்சதோ அது இடங்கள்ல தொடங்கப்பட்டுள்ளது. இப்பொழுது நாம் அதாவது பட்டா வழங்கப்படாத இடங்கள், நத்தம் புறம்போக்கு இடங்கள்லாம் கட்டிடம் கட்டுவதற்கு கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படுகிறது, உண்மைதான். அதனால நிச்சயமாக நம்முடைய மாநகராட்சி சென்னை உள்ளிட்ட பெரும் மாநகராட்சியில் குறிப்பாக சென்னையிலே மட்டும்தான் அந்த ஒரு பிரச்சனை அதிகமாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் பிரபாகர் ராஜா அவருடைய அந்த கருத்தை அரசு ஏற்று அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கும். வாடகையும் கடந்த மாதத்தில் போட்ட ஜிஓ படி 8000 ரூபாயாக உயர்த்தியும் வழங்கப்பட்டுள்ளது. இருந்தால் வாடகை கொடுப்பதிலும் பிரச்சனை இருப்பதாக கூறுகிறார்கள். நிச்சயமாக உறுப்பினருடைய கருத்தை இந்த அரசு பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்கும். மாண்புமிகு உறுப்பினர் சேகர்.